சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் விழா நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். இதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். பணியாற்ற உறுதி எடுத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த இணைய வந்திருக்கக்கூடிய நண்பர்களை, அருமை தாய்மார்களை, இளைஞர்களை, சகோதரிகளை நாம் விரும்பி வேண்டி கேட்பதெல்லாம் விரைவில் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கலும் செய்து முடிச்சிட்டோம். வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டோம். ஆக தேர்தலை நோக்கி நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் இடையில தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லுகிறேனே தவிர நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லல. அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் ஒத்தி வைக்கப்பட்டது? இன்றைக்கு மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஏன் சில தொலைக்காட்சியில் இருக்கக்கூடியவர்களை என்ன திட்டமிட்டு ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் சொன்னால், இதோ திமுக இதை முன்னின்று இந்த தேர்தலை, உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தலை நிறுத்திவிட்டது என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை இன்னமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன என்று எனக்கே புரியல. இதோ வழக்கு போட்ட நம்முடைய அமைப்பு செயலாளர் பாரதி இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார். இப்பதான் வழக்கு போட்டார். என்ன வழக்கு போட்டார்? தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வழக்கு போட்டார்? இல்ல, தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும். உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடாது. ஆக உள்ளாட்சி அமைப்பை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் முறையாக ஜனநாயக முறைப்படி கட்சி பாகுபாடு இல்லாமல், அரசியல் நோக்கம் இல்லாமல் நடத்திட வேண்டும். அதுக்கு எலக்ட்ரானிக் மிஷினை வைக்கணும். ஆக வாக்கு பதிவு செய்யப்படக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும்